இன்றைக்கி உங்களுக்கு பொடலங்காய் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் போட்டு காமிக்கிறோம். அதுக்கு வேண்டிய பொடலங்காய் எப்படி நறுக்கணும், எப்படி வேக வைக்கணும், அதை எப்படி கூட்டு பண்ணணும், இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டு காமிப்போம். முதல்ல உங்களுக்கு பொடலங்காய் இங்கே இருக்குது. இதுமாதிரி ஒரு பொடலங்காய் இப்போல்லாம் இதில் அந்த நீட்டு பொடலங்காவும் கிடைக்கும். ஸ்னேக் கார்டன் பேர் இங்கிலீஷில். நீட்டு பொடலங்காவும் கிடைக்கும் சில இடத்துல. இதுமாதிரி இப்போலாம் நிறைய கடையில் இதுமாதிரி ஷார்ட் பொடலங்காய் தான் கிடைக்கிறது. இது எப்படி கட் பண்ணணும்னு இந்த வீடியோவில் போட்டு காமிக்கிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஒரு பொடலங்காய் காமிக்கிறேன். இந்த ஒரு பொடலங்காய் இது மாதிரி நாளாக இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இதை எப்படி அந்த உள்ளே இருக்க கொட்டையெல்லாம் எடுக்கணும்னு இந்த வீடியோவில் தொடர்ந்து காமிக்கிறோம். அதையும் பார்த்துக்கோங்க. இந்த பாருங்கள், இது மாதிரி பொடலங்காவை இது மாதிரி கட் பண்ணியாச்சு. பாருங்கள் எல்லாத்தையும். இது இப்போ இது உள்ளே இருக்கிறத இப்படி எடுத்துடுங்க. கத்தியால் இப்படி எடுத்துடுங்க. இந்த கொட்டையெல்லாம் அப்படி எடுத்துட்டா ஒரு இந்த மாதிரி வெண்ணெய் எடுக்கிறாம அப்படி லைட்டாக இடத்துல வந்துடும். அவ்வளோதான். வெண்ணெய் எடுக்கிறாம இப்படி எடுத்துடுங்க. எடுத்துட்டு இந்த கொட்டையெல்லாம் தள்ளிட்டுடுங்க. நான் சொன்ன மாதிரி படி சொன்ன காய்கறியோட எந்த வேஸ்டேஜையும் வேஸ்ட் பண்ணாதுங்க. இதை அரைச்சி உங்கள் செடி கொடிக்கெலாம் போடலாம், நல்லா வளரும். அது இப்போ இதை இது மாதிரி பண்ணியாச்சு. இன்னும் பண்ணதுக்கப்புறம் சப்போஸ் உங்கள்கிட்ட நான் இன்றைக்கி சொன்ன மாதிரி கட்டரில் பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரி ஸ்லைஸாக பாருங்க. ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. நல்லா பொடலங்காவை இது மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி கட் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு ஈஸியாக டக்கு ஒரு 10 செட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற காய்கறி கட் பண்ணாமல் கட்டி முடிச்சுக்கலாம். இது மாதிரி பாருங்கள் ஆச்சு. ஒரு வீட்டில் ஒரு 3 பேர் இருக்கான்னா ஒரு பொடலங்காய் போதும். 4 பேர்னா 4 பேர் அது மாதிரி இருந்தால் 1 பொடலங்காய் போட்டுக்கலாம். இல்லை 2 பொடலங்காய் போட்டால் கொஞ்சம் கூட்டு மிச்சம் இருந்ததுன்னா நீங்கள் ராத்திரி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுமாதிரி ஒரு 10 பீஸாக அடுக்கிக்கோங்க. இது 10 பீஸாக அடுக்கிட்டு கட் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு இதில் போட்டுக்கோங்க. போட்டு கட் பண்ணிட்டே இருந்தேன்னா உங்களுக்கு லாஸ்ட்டு இது கட் பண்ணுறேன். இன்னும் ஒரு 10 பீஸாக பண்ணினா ஒரு ஜல்தி ஆகிடும். ஸ்லைஸ் கட் பண்ணதை 10 அடுக்கிக்கோங்க. 1-2 ஸ்லிப் ஆச்சுனாக்க தனியாக அதை கட் பண்ணிக்கலாம். கட் இல்லை அதான் கத்தியாக இருக்கிறதுனால அவசரப்படாதுங்க. கையும் பத்திரம் போட்டுட்டு வேக வைக்கணும். வேக வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்து இது காமிக்கிறோம். இது ஒரு பொடலங்காய் கட் பண்ண இன்னொரு பொடலங்காய் இதே மாதிரி தான் கட் பண்ணுறோம். 2 பொடலங்காய் ஆச்சு. இது மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை குக்கரில் இது மாதிரி குக்கரில் வேக வச்சுட்டு கூட்டு பண்ணணும். அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் பொடலங்காய் கட் பண்ணி அதை காமிச்சிட்டோம். அடுத்தது எப்படி கூட்டு எல்லாம் பண்ணுறோன்னு நெக்ஸ்ட்டு வீடியோவில் வரும் உங்களுக்கு. தேங்க்யூ, பாய். நான் பாருங்க, இந்த பொடலங்காவை எவ்வளோ பருப்பு ஒரு கண்டியா? இந்த கண்டியா இல்லையா? இந்த கரண்டியால் 2 கண்டி பயத்தம்பருப்பு, தட் இஸ் மூங்கால் பாசிப்பருப்புங்கிறாங்க. அதை ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க அடியில் இந்த குக்கரில் நல்லா கலைஞ்சிட்டு போட்டுட்டு
மேலே அந்த பொடலங்காய் கட் பண்ண பொடலங்காய் போட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. போட்டுனதுக்கப்புறம் உப்பு போடணுமாம்மா? உப்பையும் போட்டு கொஞ்சம் தேங்காய் எண்ணெயும் விட்டு வேக விட்டுருணும். நான் இதுக்கு இதுவாக கட் பண்ணி காமிக்கிறேன்னா டைம் ஆகும். வீடியோ எல்லாம் 10-15 நிமிஷம் அது யாரும் பொறுமையாக பார்க்கறதில்ல. ஸோ பொதுவாக சொல்லிடுறேன், இந்த உங்களுக்கு பொடலங்காய் கட் பண்ணதை காமிச்சா அந்த கட் பண்ண பொடலங்காவை இந்த குக்கரில் போடுறதுக்கு முன்னால் நல்லா அலம்பிக்கோங்க. பொடலங்காவை அலம்பி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த குக்கரில் இந்த கரண்டியாலேயே 2 கரண்டி, தட் இஸ் 2 கரண்டின்னு ஒரு 30 கிராம் பாசிப்பருப்பு ப்ளஸ் மஞ்சப்பொடி, கொஞ்சம் தேவையான உப்பு போட்டுட்டு பொடலங்காயை போட்டு தேவையான தண்ணியை ஊற்றிட்டு முழுகிற அளவுக்கு ஊற்றிட்டு இந்த சின்ன குக்கரை உங்களுக்கு எந்த குக்கர் இருக்கோ அந்த குக்கரில் கூட பண்ணணுன்னா, பெரிய குக்கராக இருந்ததுன்னா ஒரு சின்ன பாத்திரத்தில் வச்சு கூட வேக வைக்கலாமாம்மா? இல்லை டைரெக்டாக தான் வேக வைக்கணுமா? ஆமாம், குக்கரில் வச்சா சீக்கிரம் நல்லா அதான். இல்லை இப்போ பெரிய குக்கராக சில பேர் வீட்டில் இருக்குன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, பெரிய குக்கராக இப்போ பெரிய குக்கராக இருக்குன்னா ரொம்ப அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கணும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி குக்கரை வச்சுக்கோங்க. இல்லை இல்பச்சட்டிலையும் வேக வைக்கலாம்ல? இல்லைன்னா உங்களுக்கு குக்கர் இல்லைன்னா இல்பச்சட்டியில் வேக வச்சுட்டு அப்பப்போ நடுவில் பார்த்துக்கோங்க. பார்த்து வேக வச்சுட்டு எடுத்துட்டு இது மாதிரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மிக்சியில் எவ்வளோ 2-3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் போட்டுக்கோங்க. 2 மிளகா, காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி, ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், இதை சேர்த்து அரைக்கணுமா? எனக்கு இன்னும் கொஞ்சம் தேங்காய் வேணும் அதுக்கு. இப்போ அந்த தேங்காய் போட்டிருக்கீங்களா இந்த இதில் ஜாரில் இதை அரைச்சிக்கோங்க. 2 மிளகா போட்டுக்கோங்க. ஜீரகம் கொஞ்சம் 1/2 ஸ்பூன் ஜீரகம், 2 காஞ்ச மிளகா, காரம் இன்னும் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். பச்சையாகவும் போட்டுக்கோங்க, எதுவுமே வறுக்கணும் அவசியம் இல்லை. தேங்காயும் பச்சையாக தான் போடணும். போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ஒத்தாப்பில் இந்த மாதிரி அரைச்சிடுங்க. அவ்வளோதான், அதை அரைச்சாச்சு. பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி இருக்கணும். அரைச்சதை இல்லை மறுபடியும் இந்த குக்கரை மறுபடியும் அடுப்பில் வச்சுக்கோங்க. அடுப்பில் வச்சுட்டு குக்கரை ஆன் பண்ணிக்கோங்க. அது ஓரளவுக்கு முதலே குக்கர்லேருந்து எடுத்து நல்லா ஒத்தாப்பில் கலக்கிட்டு பழைய குக்கரில் வச்சுட்டு இந்த அரைச்சி விட்ட தேங்காயையும் இதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கிளறிக்கோங்க. வேணுன்னா கொஞ்சம் அலம்பி தண்ணி ஊற்றிக்கலாம். அதையே ஜாரில் இருக்கிறத அப்படியே இந்த மிக்சியில் கொஞ்சம் அலம்பி ஊற்றிடுங்க. தண்ணியை ஊற்றிட்டு கலரிக்கணும். நல்லா நல்லா கலருங்க. இப்போ இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. குக்கர்லேருந்து வேறு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இழுப்பச்சட்டி இது மாதிரி வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது என்னென்னா இதில் கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலையை தாளித்து இதில் இந்த கூட்டில் கொட்டிடணும். இவ்வளோ பெரிய எலுப்பிச்சட்டியை வச்சுருக்கோன்னு சில பேர் நினைக்கலாம், ஒரு பேனில் கூட பண்ணலாமேன்னு. அதுக்கு ரீசன்னா இதுக்கு அடுத்தது இதே எலுப்பிச்சட்டியில் நம்ம வேறு இது பண்ண போகிறோம், வேறு ஒரு ஐட்டம் பண்ணுறோம். ஸோ அதுக்கு பெரிய எலுப்பிச்சட்டியே தேவை. அதுக்காக பெரிய எலுப்பிச்சட்டியாக வச்சுட்டோம். ஒரே பாத்திரமாக ஆகிடுமேன்னு. நீங்களும் அதே மாதிரி வீட்டில் அப்புறம் பாத்திரத்தை சேவ் பண்ணணும். 10 பாத்திரம் கம்மியாகணுன்னா நீங்கள் ஒரே பாத்திரத்தில் அடுத்தடுத்து தான் பண்ணிக்கலாம். இப்போ தேங்காய் எண்ணெய் விட்டாச்சு. தேங்காய் எண்ணெயில் தான் இந்த பொரிக்கணும், அப்போ தான் வாசனையாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் போனால் கடுகு ஒரு 3/4 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வெடிச்ச உடனே உளுத்தம் பருப்பு போட்டுக்கணும். உடச்ச உளுத்தம் பருப்பாக போட்டுக்கோங்க. சில பேர் ரவுண்டு உளுத்தப்பருப்பும் போட்டுப்பாங்க. உடச்ச உளுத்தப்பருப்பு சில பேர் இந்த வயசானவங்களுக்குலாம் கடிக்க முடியாது.
உடச்சி ஊற்றினா ஜல்தி இதாகிடும், ஃப்ரை ஆகிடும். அது ஒரு ரீசனு. கடுகு வெடிக்கிற டைமில் உளுத்தம்பருப்பு போடணும். இப்போ கடுகு வெடிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கடுகு வெடிக்க ஸ்டார்ட் ஆகும்போது அந்த ஒரு அரை ஸ்பூனுக்கு மேலே கொஞ்சம் 3/4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. உளுத்தம்பருப்பு கொஞ்சம் ப்ரௌன் கலராக வந்தவுடனே கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஆச்சு, கருவேப்பிலை போடுங்க. படப்படன்னு வெடிக்கும். கருவேப்பிலை போட்டோன்னு ஒன்று அதில் எடுத்து கொட்டிடுங்க. இங்கே தான் தெரியும். இது கொட்டிட்டேன். ஆச்சு உங்களுக்கு புடலங்காய் கூட்டு, பாசிப்பருப்பு போட்ட கூட்டு, புடலங்காய் பாசிப்பருப்பு போட்ட கூட்டு ரெடி. அவ்வளோதான். இதுதான் புடலங்காய் கூட்டு ரெடி பண்ணியாச்சு. இதோட இந்த வீடியோவை நம்ம இதோட க்ளோஸ் பண்ணுறோம். உங்களுக்கு இன்னொரு நாள் வேறு வீடியோட வேறு ரெசிபியோட இந்த சேனலில் போடுறோம். அப்போ மட்டும் விடைபெறுகிறோம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்புறம் கமெண்ட் பண்ணுங்க. நானும் இதில் நான் ப்ளஸ் எங்கள் ஒய்ஃபு இந்த பாருங்கள், வியாசி எங்கள் ஒய்ஃபை நான் காமிக்கிறது இல்லை. இந்த பாருமா, பாருமா, இங்கே பாருங்கோ, பாருங்கோ. எங்கள் ஒய்ஃபு, நானும் எங்கள் ஒய்ஃபும் இந்த கிச்சன் ரெசிப்பியை பண்ணி இதில் போடுறோம். சம்டைம் மாட்டு பொண்ணு 1-2 பண்ணுவாள். என் பையன் எப்போயாவது இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஷெஃப்பு மாதிரி ஏதாவது ஒரு ஐட்டம் பண்ணி காமிப்பான். ஸோ இது மாதிரி நம்ம குடும்பமே இந்த சேனலில் உருவாக்கியிருக்கோம். அதுக்காக இந்த சேனலுக்கு நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணி நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ரொம்ப நாளாகவே இது மாதிரி ஒரு சேனலில் போட்டு எல்லோரும் இதில் கலந்துக்கணும்னு ஆசைப்படுறோம். அதுதான் இப்போ நிறைவேற்றிருக்கு. நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய் எவ்ரிபடி. உங்களுக்கு இன்றைய நாள் சிறப்பாக அமையட்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.